குடும்பத் தலைவிகளாகவும் குடும்பத்திலே முன்னணி பாத்திரம் வகிக்கிற பெண்களாகவும் இருக்கிறவர்களுக்கு ஊழல் ஒழிப்போர் கூட்டமைப்பு சில ஆலோசனைகளை லஞ்சம் இல்லாமல் அரசின் உதவிகளையும் உரிமைகளையும் பெறுவது எப்படி என்பதை உங்களுக்கு ஆலோசனை வைக்கிறது. அதை நீங்கள் கடைபிடிக்கிற பொழுது உண்மையிலேயே நீங்களே மகிழ்வீர்கள், பெருமை கொள்வீர்கள். அந்த ஆலோசனைகளிலே முதலாவதாக, ஒரு குழந்தை பிறந்தது முதல் அது பள்ளியிலே சேர்கிற வரை, அது வேலைக்கு போகிற வரை கூட பிறப்புச் சான்று பெறுவது, ஜாதி சான்று பெறுவது, வருமானச் சான்று பெறுவது, பள்ளியிலே சேர்ப்பதற்காக பள்ளி மாற்றுச் சான்றிதழ் பெறுவது, பிறகு கல்வி கடன் பெறுவது, அதற்கு பின்னாலே அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்வது, அது ஒரு பகுதி மாணவ மாணவிகளுக்காக, குழந்தைகளுக்காக. இன்னொன்று மின் பகிர்வு, மின் நுகர்தல், கேஸ் நுகர்தல், இப்படி பல்வேறு குடும்ப தேவைகள் இருக்கிறது. தயவுசெய்து பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். அந்த தேவைகளை எப்படி லஞ்சம் இல்லாமல் பெறுவது என்பதற்காக ஒரு இணையதளத்திலே வழி இருக்கிறது, பெற முடியும். அல்லது இல்லை என்று சொன்னால் தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக இந்த தேவை எனக்கு தேவை, ஆகவே இதை நான் யாருக்கு எப்படி பெறுவது என்பதை நீங்கள் கேட்டால் அதை சொல்வதற்கு எந்த நிர்வாகமும் இன்றைக்கு கடமைப்பட்டிருக்கிறது. இதுவும் இல்லாமல் எனக்கு அங்கே கூட போக நேரமில்லை என்று சொன்னால் ஊழல் ஒழிப்போர் கூட்டமைப்பினுடைய வெப் முகவரிக்கு வந்தால் அல்லது தொலைபேசிக்கு நீங்கள் அழைத்தால் நீங்கள் இதை இந்த இடத்தில் இப்படி பெற வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொடுத்து விடுகிறோம். அப்படி என்று சொன்னால் பட்டியலிடுங்கள், என்னென்ன தேவை முன்கூட்டியே, யாருக்கு விண்ணப்பிப்பது என்று எங்களை கேளுங்கள் அல்லது இணையதளத்திலே பாருங்கள். எந்த தேவையாக இருந்தாலும் இப்படி மட்டும் நீங்கள் செய்வீர்களே ஆனால் அந்த விண்ணப்பத்தை அனுப்புவது, அந்த விண்ணப்பத்தை அனுப்பிவிட்ட பின்னாலே, சார் நான் அனுப்பிவிட்டேன், பட்டா மாறுதலுக்கு அனுப்பிவிட்டேன், பட்டா பிரிப்பிற்கு அனுப்பிவிட்டேன், 10,000 கேட்கிறார்கள், நான் தர தயாராக இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நாங்கள் ஆலோசனை வைக்கிறோம். அந்த ஆலோசனை இப்படி செய்தால் 10,000 மிச்சம். ஆக ஒரு குடும்ப தலைவர்கள், குடும்பமே, இந்திய குடும்பமே கொடுக்கிற லஞ்சம் ஊழல் பணம் மட்டும் ஆண்டுக்கு 26,000 கோடி என்று சொன்னால் உங்கள் குடும்பம் எத்தனை ரூபாயை கொடுக்கும், எத்தனை லட்சம் ரூபாயை கொடுக்கும் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது என் குடும்பம் லஞ்சம் கொடுத்து எதையும் பெறக்கூடாது என்று மனதை நீங்கள் வைத்தால் எதை பெற வேண்டும், எப்படி பெற வேண்டும் என்பதை தெரிந்து முன்கூட்டியே விண்ணப்பம் செய்து அதை உரிமையோடு பெறுவதற்காக என்ன வழிமுறைகள் என்பதை எங்களுடைய ஊழல் ஒழிப்போர் கூட்டமைப்பை நீங்கள் அணுகுங்கள். உங்களுக்கு வழி சொல்லிக் கொடுக்கிறோம். இனி லஞ்சம் தருவதில்லை என்ற முடிவுக்கு நீங்கள் வந்தால் உங்கள் வீட்டிலே உங்கள் குழந்தைகள் எல்லாம் அதே நடைமுறையை கடைபிடிக்கும். புதியதொரு சமூக அமைப்பை, லஞ்சம் கொடுக்காத ஒரு சமூக அமைப்பை உங்களால் ஏற்படுத்த முடியும். சகோதரிகளே, நீங்கள் மனம் வைத்தால் லஞ்சம் இல்லாமல் பெறுவதன் மூலம் லஞ்சத்தை விரட்ட முடியும். அப்படி உங்களை வேண்டுகோள் வைத்து உதவிக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களை அணுகுங்கள் என்று சொல்லி நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உலக இலக்கியங்களிலெல்லாம் தலை சிறந்த இலக்கியமாக இந்திய இலக்கியங்கள், குறிப்பாக தமிழ் இலக்கியங்கள் மட்டுமே பேசப்படுகின்றன. காரணம், மக்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை வரையறுத்து சொன்னது தமிழ் இலக்கியங்கள் தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நிலை தவறி எப்படியும் வாழலாம் என்ற நிலைக்கு போயிருக்கிற காரணத்தினாலே பல்வேறு குடும்பங்கள் சின்னாபின்னமாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலைக்கு பெண்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது வருத்தமாக இருக்கிறது. கணவன் லஞ்சம் வாங்குகிறான் என்று தெரிந்தும் அமைதியாக இருக்கிற பெண், கணவனை நச்சரித்து தச்சரித்து இதை வாங்கி வா அதை வாங்கி வா என்று கேட்கிற பெண், இதை ஏன் நீ வாங்கவில்லை, லஞ்சம் வாங்கு என்று தூண்டுகிற பெண், இந்த மூவரும் தாங்கோனா துயரத்திற்கு இன்றைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் இன்றைக்கு தேசாக நினைக்கிறார்கள். சகோதரிகளே, நீங்கள் பத்திரிகைகளை பார்க்கவில்லை. தினம் தினம் லஞ்சம் ஒழிப்புத்துறை பல்வேறு இடங்களிலே லஞ்சம் வாங்குவோரை கையுங்களவுமாக பிக்கிறது. அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தால் அந்த ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அவர்களை கைது செய்கிறது, தற்காலிக பணி நீக்கம் செய்கிறது. இப்படி செய்யும் போது உங்களுடைய நிலை என்னவாக இருக்கும்?
ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். திருவண்ணாமலையிலே ஒரு தோழர் லஞ்சம் வாங்கினார். அவர் வாங்கி கொண்டே தான் இருந்தார் முன்பு. அந்த பெண் ஏன் என்று கேட்கவில்லை. ஆனால் அவர் வாங்கியதை கேட்ட பின்னாலே மறுநாள் குழாய் அடிக்கு போன அந்த பெண் அங்கே பேசுகிற பேச்சை கேட்க முடியாமல் மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனாள். அவருடைய 2 குழந்தைகளும் இன்றைக்கு அனாதையாகின. ஒரு கணவன் ஜெயிலுக்கு போனான், மனைவி தற்கொலை செய்து கொண்டால் 2 குழந்தைகளும் அனாதையாகி போகின. அந்த அனாதையான 2 குழந்தைகளும் பள்ளிக்கு போனால் அங்கே பள்ளியிலே கேலி பேசுகிறார்கள். அந்த குழந்தை வளர்கிற பொழுது அந்த குழந்தை எப்படி வளரும்? இதுதான் இன்றைய நிலை. அப்படி பார்க்கிற பொழுது ஏன் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த அளவிலே தான் வாழ வேண்டும், இதுதான் இந்திய பண்பாடு பாரம்பரியம் என்று நீங்கள் இருக்கக்கூடாது. மனநிலை பாதிக்கப்படுகிறது. ஆசை வருகிற பொழுது மனநிலை பாதிக்கப்படுகிறது. கணவனை தூண்டுகிறீர்கள். அவர் கையுங்களவுமாக பிடிபட்டதற்கு பின்னாலே உங்கள் சொத்துக்களை சுரண்டி எடுக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். புகுந்த வீட்டிலே பெரிய கேடு, அவள் சொல், இவள் சொல்லித்தான் இப்படி நடந்தது என்று உலகம் பேசுகிறது. இவள் உடந்தை இல்லாமலா அவன் லஞ்சம் வாங்கினான் என்று உங்களை பேசுகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் கூட உங்களை ஒரு மாதிரியாக பார்க்கின்றன. கணவன் எடுத்து தந்த நகை மூலமாக, நியாயமான வருமானம் மூலமாக வந்த நகை என்று சொன்னால் எல்லோரும் கூட அதை அழகாக பார்ப்பார்கள், சிறிதாக இருந்தாலும் கூட. ஆனால் நீங்கள் சற்று நகை அதிகமாக போட்டு கொண்டு போனீர்களே, எல்லாரும் பார்ப்பார்கள், இவர்கள் ஊழல் பணத்திலே வந்தவர்கள், என்றைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கொள்ளப் போகிறார்கள் என்ற வகையிலே தான் அந்த நிலை இருக்கிறதாக சமூகத்திலே உங்களை கரித்து கொட்டுகிற, அவருடைய அவலங்களை சுட்டி காட்டுகிற, உங்களுடைய குடும்பத்தை பற்றி ஏளனமாக பேசுகிற, லஞ்சம் வாங்கிய குடும்பம் இன்றைக்கு தெருவிலே நிற்கிறது பார் என்று சொல்லுகிற ஒரு நிலைதான் அந்த லஞ்சம் வாங்குகிற குடும்பத்திற்கு உண்டு என்பதாலே, சகோதரிகளே, உங்களுடைய கணவன் லஞ்சம் வாங்குகிற வழக்கத்திலே இருந்தால் வேண்டாம், போதும், நாம் நியாயமாக வாழ்வோம், இதோடு போதும், நம் குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்கின்றன என்பதை சொல்லி அவர்களை திருத்த வேண்டும். அப்படி திருத்துவதற்கு நீங்கள் முதலிலே மனநிலையிலே ஒரு மாற்றத்தை, உங்களுடைய மென்டல் கரப்டாக இருந்தால், அதாவது மனதிலே ஒழுக்க சிதைவு இருந்தால் அதை தயவு செய்து விட்டு விடுங்கள். தெய்வங்களை வணங்குவதால் ஒழுக்கம் வந்து விடாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இலக்கியங்கள், நம்முடைய பண்பாடு பாரம்பரியம் சொல்றதே, அப்படி வாழ்ந்தால் தெய்வம் உங்களை வாழ்த்தும். தெய்வத்தை வணங்குவது லஞ்சம் வாங்குவது, இது எந்த விதமான தெய்வத்திற்கு ஏற்பாக இருக்கும்? ஆகவே தயவு செய்து சகோதரிகளே, இந்த லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கணவன்மார்களை நீங்கள் திருத்துங்கள். அதற்கு ஏதாவது ஆலோசனை தேவை என்று சொன்னால் ஊழல் ஒழிப்போர் கூட்டமைப்பு உங்களுக்கு அத்தகைய ஆலோசனைகளை சொல்லித் தருவதற்கு தயாராக இருக்கிறது. வாருங்கள், நாமும் லஞ்சம் இல்லாமல் தலை நிமிர்ந்து, என் கணவன் லஞ்சம் வாங்கவில்லை என்று தலை நிமிர்ந்து நீங்கள் நடக்க வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். வாருங்கள், எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், என்னோட பேர் பிரேமா. லஞ்சத்தை பற்றியே பேச வேண்டாம். லஞ்சமே எங்களுக்கு பிடிக்காது, எங்கள் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காது. இப்போ டிவியில் பார்க்கும்போது அவங்க லஞ்சம் வாங்கி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது, அந்த தெருவில் நடக்கும்போதே தலைகுனிவாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் கஷ்டமாக இருக்குது. அதனால அது வேண்டவே வேண்டான்னு நினைக்கிறோம் சார். லஞ்சத்திற்கு காரணம் பெண்கள்னு சொல்கிறாங்க. இது முற்றிலும்னாலும் முக்கால்வாசி உண்மை. ஏன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்த லேடி ஒன்றுத்தாங்க, இது வேணும், அது வேணும், கார் வேணும், டிவி வேணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரரை ரொம்ப தொந்தரவு பண்ணி அவரும் லஞ்சம் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னாடி அரெஸ்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கஷ்டப்படுறத பார்த்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதனால் லஞ்சம்ன்றது வேண்டாம், இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறது ரொம்ப நல்லது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. லஞ்சம் வேண்டவே வேண்டாம். இந்தியாவில் ஃபுல்லாக லஞ்சம் வாங்குறதுனால கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க ஏழையாகவே இருக்குது நம்ம நாடு, இந்திய நாடு. நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும்னா லஞ்சம் இல்லாமல் இருக்கணும். இருந்தால் நம்ம இந்தியா நல்லா இருக்கும், நம்ம நாடு நல்லா இருக்கும்.